அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசியில் சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். அடுத்து 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி வக்கிரம், 10இல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு, விரை ராசியில் கேது இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரியன் குரு அடுத்து புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு. நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களது மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பண உறவுகள் தாராளமாக இருக்கும். அனைத்து தேவைகள் பூர்த்தியாகும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இதுவரை சண்டை சச்சரவில் இருந்தவர்களுக்கு சற்று ஒற்றுமை அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் குறையும். கூட்டாளிகளிடம் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் அதிகாரியினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. லாபத்தில் சூரியன் புதன் குரு மிக அற்புதமான அமைப்பு. அரசாங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். வேலை இழந்தோருக்கு வேலை கிடைக்கும். யோகங்களை ஏற்படுத்தும். மூத்தோரின் ஆதரவும் உண்டு. செவ்வாய் 10இல் இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம், பதவி உயர்வு உண்டாகலாம். வீடு மனை வாங்கலாம். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். குருவின் பார்வையால் குடும்ப அமைதி அதிகரிக்கும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். தொழிலில் புதிய புதிய திட்டங்கள் வெற்றி பெறும். அதே நேரத்தில் குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் துணையுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். முதலீடுகளில் அதிக முதலீடு வேண்டாம், அவசரம் வேண்டாம். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தங்களுக்கு மனக்கசப்பினை கொடுக்கலாம். சிறு சிறு உடல்நல குறைபாடு உண்டாகும். உடல் நலனை நன்றாக பராமரியுங்கள். அலுவலகத்தில் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். யாருக்கும் மறந்தும் கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம், ஜாமீன் போட வேண்டாம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் தேதி இரவு 9:55 முதல் 7ஆம் தேதி காலை 1:53 வரை சந்திராஷ்டமம் உண்டு. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். மற்றபடி கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை, பாகவதம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் நடைபெறும். எப்படியோ தங்களுக்கு சூரியன் புதன் குரு செவ்வாய் கிரகங்களினால் நன்மைகள் அதிகரிக்கும். அன்பர்களே, வாழ்க வளமுடன்.